தேவனே, உம்மை துதிக்கிறோம். வாஞ்சியோடு வந்திருக்கிறோம், தாகத்தோடு வந்திருக்கிறோம். ஆமீன். உங்க பிரசன்னத்தை விரும்பி வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவரே, எங்கள் வாழ்க்கையின் எஜமானனாய் இருப்பவரே, எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருப்பவரே, உம்மை துதிக்க வந்திருக்கிறோம்பா. உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம்பா. அருமையானவரே, இனிமையானவரே, மகிமையானவரே, மீட்பரானவரே, மெய்ப்பரானவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர், நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. சேனைகளின் கர்த்தர், நம் என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர், என் ஆத்ம நேசரே, என்னுடையவர், என் ஆத்ம நேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு. கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர், என் நேச கர்த்தரே, என்னுடையவர், என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி பேட்டிலே, கொல்கதாவிலே, நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி பேட்டிலே, கொல்கதாவிலே, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர், என் அன்பு இரட்சகர், என் அன்பு இரட்சகர். அழகானவர், அருமையான, இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர்,
அழகானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா. இயேசு அப்படிங்கிற அந்த பெயரை புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தாலும் பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிச்சிங்கன்னா ஞானம் அப்படின்னு வர்ற இடத்துலலாம் அந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும் சொல்கிறாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள்? இயேசு. அப்போ அந்த ஞானத்தை குறித்து அந்த சாலமன் எழுதும்போது சொல்கிறாரு, புதையலை தேடுறது போல தேடு. அல்லேலூயா. நீ வா என்று சத்தமிட்டு கூப்பிடு. என்னத்தை சம்பாதித்தாலும் அந்த ஞானத்தை புத்திய நீ சம்பாதிச்சிரு அப்படின்னா அதில் சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனை, உனக்கு வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசு தான் பெருசு. அல்லேலூயா. இந்த இயேசுவோடு இந்த உலகத்தில் நீங்கள் யாரையும் ஒப்பிட முடியாது, எதையும் ஒப்பிட முடியாது. இயேசுவை ஒரு தராசிலும் இந்த உலகத்தில் நமக்கு பெருசாக தெரிகிறது இன்னொரு பக்கமும் வச்சாலும் அதுக்கு இணையாக ஒன்றுமே வர முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரை இழப்பதற்கு நம்ம ஒரு நாளும் சம்மதிச்சிடக்கூடாது. ஆண்டவரை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆண்டவரை கொஞ்சம் ஓரமாக என்ன செஞ்சிடக்கூடாது, ஒதுக்கி வச்சிடக்கூடாது. எனக்கு இவங்க தான் முக்கியம், எனக்கு இதுதான் முக்கியம், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம ஒதுக்கிடக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவரை புகழ பாட, அவரை கனம் பண்ண, அல்லேலூயா, அவருடைய வார்த்தையை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய அபிஷேகத்தெல்லாம் நம்ம முக்கியப்படுத்துறோன்னு அதான் காரணம். அதை கையை உயர்த்தி சொல்லுங்க, மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை என்ன செய்ய மாட்டேன், விட்டுறவே மாட்டேன். ஏசப்பா, உங்களை நான் மிஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவர், உங்களை நான் ஒரு நாள் மிஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவர். ஏன்னா உங்களை போல இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆண்டவர், பரலோகத்திலையும் யாரும் இல்லை, இந்த பூமியிலையும் உங்களை போல யாரும் இல்லை. நீங்க 1000ங்களில் சிறந்தவர், நீங்க 10,000ங்களில் சிறந்தவர், நீங்க வெண்மையும் சிவப்புமானவர், அழகில் சிறந்தவர் ஆண்டவரே, ஒப்பிட முடியாத தேவன் ஆண்டவரே, நிகரற்ற தேவன் ஆண்டவரே, இணையற்ற தேவன் ஆண்டவரே, ஈடு இல்லாத ஆண்டவர். Thank you Jesus. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கைய, நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக. சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டு கொண்டிரு, சம்பூரணமாக என் நுக்கிந்தே. சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டு கொண்டிரு, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கிந்தே. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக. எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோரா, என்னில் உள்ள உந்த நன்மை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோரா, என்னில் உள்ள உந்த நன்மை நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரை போது வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன்.
லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகளில் என்னை சோதித்தார். லோக சுக மேன்மையல் எந்தனை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகள் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையில் நீரை போதும் வேறே வேண்டாம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை நீர்மேல் மோதும் குமிழி போல் நின்னும் ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். நீர்மேல் மோதும் குமிழி போல் மின்னும் ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையில் நீரை போதும் வேறே வேண்டாம். எந்த நண்பர் இயேசு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குது. நேசரேனின் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குது. நேசரேனின் வேகம் வந்து பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையில் நீரை போதும் வேறே வேண்டாம். எந்த நண்பர் இயேசு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் இப்பூவின் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் இப்போ இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையது. ஓ ஜீசஸ், மண்ணுக்காக மாணிக்கத்தை அழியும் மண்ணுக்காக வெறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன். நல்ல சந்தோஷமா, நீங்க தான் எங்களுக்கு உயர்ந்தவர், நீங்க தான் எங்களுடைய பார்வையில் சிறந்தவர், நீங்க தான் எங்களுடைய வாழ்வில் மேலானவர். எல்லாவற்றை காட்டிலும் எப்பொழுது நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. உமக்கு நன்றி. ஓ உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம். உங்க வேதம் தான் நலம், உங்க வசனம் தான் எனக்கு பெருசு, உங்க வார்த்தை தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து தாவீது சொல்றார், நம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க ஆண்டவரே. அப்ப பாருங்க, ராஜ மேன்மை அவனுக்கு பெருசா தெரியல, அந்த மக்கள் கொடுக்கும் மரியாதையும் கௌரவமும் கனமும் அவனுக்கு பெருசா தெரியல, அவன் அனுபவித்து கொண்டிருந்த ஆஸ்திகளும் செல்வங்களும் அவனுக்கு பெருசா தெரியல. என் ஜீவனை பார்க்கலாம் உங்க கிருபை தான் நல்லது ஆண்டவர். அதனாலதான் அவனுக்கு எப்பவுமே பாருங்களேன், ஆண்டவர் கண்கள் ஒரு இறக்கம் இருந்துட்டே இருக்கு, தயவு இருந்துட்டே இருந்தது. அல்லேலூயா. தாவீதை போல யாருமே இல்லை இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். அவங்க பிதாவாகிய தாவீது நடந்தது போல இவங்க நடக்கல. அவன் முற்பிதாவாகிய தாவீதை போல, தகப்பன் தாவீதை போல நடக்கலன்னு ஏன் சொல்றாருன்னா, இந்த தாவீதுக்கு எப்பவுமே ஆண்டவர் தான். உங்களை தான் என் முன்னாடி நான் வச்சிருக்கேன் பாரு, உங்களை தான் நான் நம்பி இருக்கேன் அப்படின்னு பாரு, நீங்க தான் என் வலது பக்கத்தில் இருக்கீங்க பாரு. அல்லேலூயா. ஆண்டவரை எப்பொழுதும் முழுமையாய் பற்றி கொண்ட ஒரு இருதயம். இந்த உலகத்தில் இருக்கிற எதையுமே அவன் அப்படி பற்றி கொள்ளவில்லை. அட நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் கொஞ்சம் வீக்கான ஆள் தான். அல்லேலூயா. அவன் அதுக்காக 100% பெர்ஃபெக்ட் மேன் கிடையாது. அவன் லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் என்ன செஞ்சது. ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த வீழ்ச்சிகளுக்கு மத்தியில் அவன் எழுந்தான் பார்த்தீங்களா, ஆண்டவர்கிட்ட வந்து நின்னான் பார்த்தீங்களா, உடஞ்சி தன்னுடைய இருதயத்தை ஊத்துனான் பார்த்தீங்களா.
எதுவுமே வேண்டாம்ப்பா, நீங்க போதும், என்னை விட்டுறாதீங்கன்னா பார்த்தீங்களா? இதைத்தான் ஆண்டவர் பார்க்குறார். அப்போ இந்த ஆண்டின் இறுதியில் வந்திருக்கிற நாம ஒப்பற்ற என் செல்வம் நீங்கள் தான் ஆண்டவரே. உலகத்தில் நான் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி எப்படி இல்லாமோ ஆகணும்னு நினைக்கிறேன், ஆனால் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். நிரந்தரம் நீங்கள் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிம்மதி நீங்கள் தான் ஆண்டவரே. ஆகவே நீங்கள் தான் என் வாழ்க்கையில் எப்பொழுதும் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட பாதம் ஓடி வந்தே என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ, என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ, உமது மகிமை ஒன்றே, உமது மகிமை ஒன்றே உள்ளத்தின் ஏக்கமையா. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் ஒப்பற்ற என் செல்வமே, உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பையன எல்லாமே என்னாலும் கருதுகிறேன் நான், நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே ஏசையா, உம்மை தானே, உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே, உம்மை அல்லாமல் உள்ளத்தில் இல்லையே, நிம்மதியே நிரந்தரமே நிம்மதியே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே, என் நினைவெல்லாம் நேசிக்கிறே, நிலையில்லாத
இந்த உலகத்திலே நேசிக்கிறே. உம்மைத்தானே ஏசையா, உம்மைத்தானே. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளேன். ஒவ்வொரு நாளும் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனா என் வலப்பக்கத்தில் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்க நேசிக்கிறே. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே. உம்மைத்தானே, உம்மைத்தானே. ஆண்டவர் நமக்கு கிருபையாய் இந்த ஆண்டை கொடுத்தார். ஒவ்வொரு நாட்களையும், ஒவ்வொரு வாரத்தையும், ஒவ்வொரு மாதங்களையும் ஆசீர்வாதமானதாகவே நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம கடந்து வந்த பாதைகளில் ஆண்டவரை எவ்வளவு கனம் பண்ணணும், ஆண்டவரை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தணும், ஆண்டவரை எவ்வளவாய் நாம் நேசித்தோம், ஆண்டவர் பேரில் நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருந்தோம். இந்த ஆண்டவர் மேல உள்ள அன்பின் நிமித்தம் நாம் என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டோடைய பிரசன்னத்தில் கொஞ்சம் நிதானமா சிந்தித்து பாருங்கள். ஓ ஜீசஸ், ஒரு வருடத்தையே கொடுத்தாரு. நம்மில் கனி இருந்ததா? நம்முடைய வாழ்வில் மாற்றங்கள் இருந்ததா? நாம் நம்முடைய சுபாவங்களிலே மாறுதல்களை கண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை நறுமணம் வீசினதா? ஆண்டவர் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக உபயோகப்படுத்தினாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவருக்கு முன்பாக உங்களை அர்ப்பணித்து, தேவனே thank you Jesus, thank you Jesus. எனக்கு கிருபையா கொடுத்த 24 மணி நேரங்கள், எனக்கு கிருபையாய் கொடுத்த ஒவ்வொரு வாரங்கள், எனக்கு கிருபையாய் நீர் கொடுத்த ஒவ்வொரு மாதங்கள், ஆல்மோஸ்ட் 365 நாட்கள் நான் எப்படி அதெல்லாம் கடந்து வந்தேன், எப்படி நான் செலவு பண்ணேன். ஆண்டவர் எனக்கு தந்த தாளந்துகளையும் திறமைகளையும் நான் அவருக்காக பயன்படுத்தி இருக்கிறேனா? ஆராய்ந்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம், தேவனுடைய பிரசன்னத்தில் யோசித்து பார்ப்போம். நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நேசிக்கிறோம் சொல்றோம், உங்களை நான் தேடுறோன்னு சொல்றோம், உங்களை நான் நம்புறேன்னு சொல்றோம், உங்களுக்காக தான் நான் வாழ்றேன்னு சொல்றோம். உண்மையிலே அந்த அனுபவங்கள் உண்டா? அப்போஸ்தலர்களை கவனிச்சு பாருங்க. நிந்தனைகளையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் சந்தோஷமா சகித்தார்கள். ஆண்டுடைய வழிகளிலே நடந்தார்கள், ஆண்டுடைய சித்தத்தை செய்தார்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், திருச்சபைகளை ஸ்தாபித்தார்கள், சீஷர்களை உருவாக்கினார்கள்.
ஆமென். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தார்கள், ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாக ஜெபித்தார்கள், ஒருவர் குறைவில்லை, இன்னொருவர் அவர்களை தாங்கினார்கள், ஒருவருக்கொருவர் ஞான பாட்டுகளினாலும் சங்கீதங்களினாலும் ஆலோசனை கூறினார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? நாம் இதையெல்லாம் கரெக்டாக கடைபிடித்து கொண்டிருக்கிறோமா ஆண்டவருக்கு முன்பாக? அல்லேலூயா. இனி நான் இப்படிலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் நாட்களை கவனமா செலவு பண்ண ஆண்டவர், ஞானமா செலவு பண்ண ஆண்டவர். சாது சுந்தர் சிங் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு சீக்கிய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் மெய் தெய்வத்தை நாடி அவருடைய உள்ளம் ஏக்கம் கொண்ட போது இயேசு அவருக்கு தரிசனமானார். அதன் மூலமாக இயேசுவை தன்னுடைய வாழ்வில் இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட போது அவருக்கு முன்பாக அவரை கவரக்கூடிய எத்தனையோ காரியங்கள் முன்வைக்கப்பட்டது. அவருடைய மனம் வழுவி போகக்கூடிய எத்தனையோ காரியங்கள் அவருக்கு முன்பாக ஒரு வலையாக விரிக்கப்பட்டது. எதிலும் அவர் கால் சிக்கி கொள்ளவில்லை, எதற்கும் தன்னை அடிமையாக அவர் ஒப்புக் கொடுக்கவில்லை. எனக்கு இருப்பது ஒரே ஒரு இதயம், அந்த இதயத்தையும் நான் இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன் என்று ஒரு அன்பின் அப்போஸ்தலனாக இந்தியாவிலே கர்த்தருக்காக வாழ்ந்தாரு. ஹல்லேலூயா. இதையெல்லாம் நம்ம சாட்சியா கேட்கிறோமே. எத்தனை மிஷனரிகளுடைய வாழ்வை நாம் தியாகமாக அறிந்து அந்த சாட்சிகளை நினைத்து கர்த்தரை துதிக்கிறோம். நமக்கு முன்பாக ஓடின பரிசுத்தவான்களின் வாழ்க்கை அனுபவங்களை நாம் சிந்தித்து எத்தனை நேரங்களிலே அவர்களுக்காக கர்த்தரை நாம் துதித்திருக்கிறோம். வெறும் பார்வையாளர்களாகவே நாம் இருக்க விரும்புகிறோமா? மற்றவர்கள் என்ன முன்னோடிகளாய் இருக்கிறார்கள், முன்வைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை பேசுகிறவர்களாய் மாத்திரமே நாம் இருக்க விரும்புகிறோமா? அல்லது நாமும் இந்த வரலாற்றில் அடிச்சுவட்டை பதிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படிலாம் ஆயத்தமாக இருக்கணும்னா நம்முடைய கண் ஆண்டவர் மேலே மட்டும்தான் இருக்கும். நம்முடைய கால்கள் அவருடைய அடிச்சுவட்டை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும். நம்மேல் சுமத்தப்பட்ட அவருடைய சிலுவையை தான் அனுதினமும் நாம் சுமக்கணும். அல்லேலூயா. அதனால் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை விட்டு, உங்கள் அன்பை விட்டு உறவோ பொருளோ என்னை பிரிக்கவே முடியாதுப்பா. என்னை யாரும் ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை விட்டு பிரிக்கவே முடியாது ஆண்டவர். என்னை எதுவும் உங்கள் அன்பை விட்டு விலக்கவே முடியாது ஆண்டவரே. அல்லேலூயா. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. உந்தன் அன்பு உறவோ பொருளோ பிரிக்காதையா. என் நேச நீர்தானையா ஐயா. அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன். அப்பா உம்மை ஆர்வமுடன். பரலோக தேவனே, முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம். உங்களை தான் நாங்கள் முன் வச்சிருக்கிறோம், உங்களை தான் நாங்கள் கனம் பண்ணுறோம். ஆண்டவரே, முதலாவது அப்படின்னா நீங்கள் தான்ப்பா. எங்களை கிருபையாக நடத்துங்க. எங்களை நம்பி கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் ஞானத்தோடு நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. தொடர்ந்து எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.